ரஜினியோடைய கடைசி படம் ராஜமௌலி எடுக்க போகிறதா தற்போது தகவல்கள் இணையத்தில் போய்கொண்டிருக்கு. உண்மையிலே இது உண்மைதானா? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல வருடங்களாக தொடர்ந்து மக்களுக்காக படங்களை நடிச்சிட்டு வராரு. அரசியலுக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் அவரால் அரசியலுக்குள்ளே நுழைய முடியலை. இதனால் எல்லாரும் ரொம்பவே அப்செட்டில் இருந்தாங்க. ஆனால் மக்களுக்காக தொடர்ந்து படங்களில் நடிப்பேன் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்து படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டாரோட சகாப்தம் எண்டுக்கு வந்துடுச்சு என ஒரு சில பேர் சொல்லிட்டு வராங்க. அதற்கு காரணம் தலைவர் 175 தான் அவரோட கடைசி படம் என சொல்லப்படுது. உண்மையிலே தலைவர் 175 படம் கடைசி படமா? அப்படி கடைசி படமாக இருந்தால் யார் அந்த படத்தை எடுக்க போகிறாங்க? ஆரம்பத்தில் தலைவர் 175 படம் ஷங்கர் எடுப்பார் என செய்திகள் வெளியானது. ஆனால் ஷங்கரோடைய இந்தியன் 2 படமே இன்னும் வெளியாகாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷங்கர் வேல்பாரி நாவலை ரஜினியை வச்சு எடுக்க திட்டம் போட்டிருந்தார். வேல்பாரி நாவலில் நடிக்கும் அளவுக்கு ரஜினியால் கால் ஷீட்டும் கொடுக்க முடியாது. மேலும் சரித்திர பின்னணியில் எடுக்க போகிற அந்த படத்துக்கு ரஜினியோடைய வயசும் ஒத்துழைக்காது. இதனால் ராஜமௌலி அவர்கள் ரஜினி கிட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் கதையை சொல்லியிருக்காராம். ஏற்கனவே முத்து படத்தப்பையே ராஜமௌலி ரஜினியோட இணைய திட்டம் போட்டிருந்தார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ராஜமௌலியால் இப்போ வரைக்கும் ரஜினி கூட இணைய முடியல. ஒரு பேட்டியில் நான் ரஜினியோட படத்தை எடுத்தால் அது அந்த மாதிரி இருக்கும் என கூறியிருந்தார். அதன் காரணமாக தான் தற்போது ராஜமௌலி ரஜினியை சந்தித்து ஒரு கதை சொல்லியிருக்கிறாராம். ரஜினிக்கும் அந்த ஒன்லைன் பிடித்து போனதுனால கதையை டெவலப் பண்ணுங்க என கூறியிருக்கிறாராம். மேலும் ராஜமௌலி தற்போது மகேஷ் பாபுவை வச்சு பிரம்மாண்ட சரித்திர படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து மகேஷ் பாபு படம் முடிந்த உடனே அடுத்தது ரஜினியோட படத்தை எடுப்பார் என எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து ராஜமௌலியோட வாரணாசி படத்தில் மகேஷ் பாபு, தீபிகா படுகோன் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிட்டு வராங்க. பேன் இந்தியன் லெவலில் எடுக்கப்படும் இந்த படம் கண்டிப்பாக ஒட்டுமொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து ரஜினியை வச்சு தலைவர் 175 படம் எடுக்க போகிறாரு என செய்திகள் தற்போது வெளியானது ரசிகர்களிடையே நிம்மதி பெருமூச்சை விடுற மாதிரி இருக்குது. ஏன்னா ராஜமௌலி ரஜினியோட இணைந்தால் கண்டிப்பாக அந்த படம் பிளாக் பஸ்டர் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டும் என ரசிகர்களால் இப்போவே கணிக்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராஜமௌலியோட ரஜினி இணைந்தால் நல்லா இருக்குமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சுனா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.